Hello friends, welcome to AshBi Channel. இன்னைக்கு AshBi Channelல நம்ம வீட்லயே ஹெர்பல் ஹேர் கேர் கிட் தயாரிக்கிறது எப்படிங்கறத பார்க்கலாம். ப்ளீஸ் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஏன்னா இந்த ஹேர் கேர் கிட் எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்றது, இந்த ஹேர் கேர் கிட் அப்ளை பண்றதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு, இத வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறதெல்லாம் இந்த வீடியோல சொல்லிருப்பேன். அதனால ஃபுல்லா பாருங்க. இப்போ இந்த ஹேர் கேர் கிட் எப்படி தயாரிக்கலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். அதுக்கு ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கங்க. அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரப்பு பொடி சேர்த்துக்கங்க. அரப்பு பொடி நம்ம ஹேர் ஃபாலிகல்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காகவும் ஹேர் ஃபாலையும் தடுக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஷியக்காய் பொடி அதே அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஷியக்காய் பொடி நம்ம ஸ்கேல்பை க்ளீனாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். சில டைம் வந்து அது நிறைய ட்ரை ஆகும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும், பட் அப்படி கிடையாது. ஷியக்காய் பொடி வந்து எக்ஸஸ் ஆயிலை தான் நம்ம ரிமூவ் பண்ணோம். ஷியக்காய் பொடியும் ஒரே அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ நான் சொல்கிற இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேப்பம் பொடி சேர்த்துக்கோங்க. வேப்பம் பொடி நம்ம தலையில் இருக்கிற பொடுகு பிரச்சனை அப்புறம் பெயின் தொல்லையிலேருந்து போக்குறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அடுத்ததாக கரிசலாங்கண்ணி பொடி, நெல்லிக்காய் பொடி, இது ரெண்டுமே நம்ம ஹேரில் இருக்கிற ப்ரீ மெச்சூர் கிரேயிங் ப்ராப்ளம் வந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அடுத்ததாக துளசி பொடி நம்ம ஹேரில் இருக்கிற டேண்ட்ரஃப் ப்ராப்ளம்ஸையும் கண்ட்ரோல் பண்ணும். அப்புறம் வெந்தய பொடி, வெந்தயம் நம்ம ஸ்கேல்பில் பிளட் சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ணும். அடுத்ததாக பாசிப்பயிறு பொடி, பாசிப்பயிறு பொடி வந்து நேச்சுரலாக ஒரு கண்டிஷ்னர், நம்ம ஹேருக்கு ஒரு கண்டிஷன் பண்ண எஃபெக்ட் கொடுக்கும். இதோட செம்பருத்தி பொடி சேர்த்துக்கோங்க. செம்பருத்தி பொடி வந்து இதுவுமே ஒரு நேச்சுரல் கண்டிஷ்னர், நம்ம ஹேருக்கு தேவையான அளவு மாய்ஸ்சர் கொடுக்கும். அண்ட் ஃபைனலாக மருதாணி பொடி சேர்த்துக்கோங்க. மருதாணி பொடியுமே நம்ம ஹேருக்கு ஒரு நல்ல ஷைன் கொடுக்கும், நம்ம ஹேர் அடர்த்தியாக வளர்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். இப்போ இந்த 10 இன்க்ரீடியன்ஸையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஹேர் கேர் கிட் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற ஷாம்பூஸ், கண்டிஷ்னருக்குலாம் வந்து ஒரு நல்ல ஆல்டர்னேட்டிவ். ஏன்னா இது வந்து எந்த கெமிக்கல்ஸோ ப்ரிசர்வேட்டிவ்ஸோ இதில் சேர்க்கலை. இப்போ இந்த ஹேர் கேர் கிட் நான் ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதை எப்படி யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத தான் இப்போ ஷேர் பண்ண போகிறேன். இப்போ இந்த ஹேர் கேர் கிட்டை நம்ம பிளாக் டீயோட மிக்ஸ் பண்ணி தான் யூஸ் பண்ண போகிறோம். பிளாக் டீ எதுக்காக யூஸ் பண்ணுறோம்னா இதில் இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நம்ம ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹேருக்கு நேச்சுரலான ஒரு பிளாக் ஷைன் கொடுக்கும். எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் டைஸோ இல்லை வேறு கலர்ஸோ தேவையில்லை. ஸோ பிளாக் டீயே போதும். இப்போது நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்த ஹேர் கேர் கிட்டை வந்து இப்போ பிளாக் டீயோட மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ண போகிறோம். தேவையான அளவு ஒரு பவுலில் ஹேர் கேர் கிட் பவுடர் எடுத்துக்கோங்க. இந்த ஹேர் கேர் கிட் பவுடர் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணும்போது நம்ம ஹேரில் இருக்கிற எல்லா ப்ராப்ளம்ஸுமே சால்வ் ஆகும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக சால்வ் ஆகும். எப்படின்னா நம்ம ஹேர் ஃபால் கண்ட்ரோல் பண்ணும், நம்ம ஹேருக்கு தேவையான மாய்ஸ்சர் கொடுக்கும், ஸ்ப்ளிட் அண்ட்ஸ் ப்ராப்ளம்ஸையும் ட்ரீட் பண்ணும். நம்ம ஹேர் டல்லாக இருந்தது அப்படின்னா இதில் யூஸ் பண்ணியிருக்க இன்க்ரீடியன்ஸ் வந்து நம்ம ஹேருக்கு தேவையான ஷைனையும் கொடுக்கும். நம்ம ஹேருக்கே ஒரு லைஃப் அந்த மாதிரி இருக்கும். இந்த ஹேர் பேக் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஹேர் ஆயில் பண்ணியிருக்கிறது ரொம்ப முக்கியம். ஹேர் ஆயில் பண்ணதுக்கப்புறமா அட்லீஸ்ட் ஒரு 3-4 ஹவர்ஸ்க்கு அப்புறம் கேப் விட்டுருங்க. பெட்டர் ஹேர் ஆயில் வந்து நைட்டே அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஹேர் பேக் வந்து ஒரு 20 to 30 மினிட்ஸ் வரைக்கும் உங்கள் ஹேரில் இருக்கட்டும். நல்ல ஹேரோடைய ஸ்கேல்பில் இருந்து டிப்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ அப்ளை பண்ணதுக்கப்புறமா எந்த ஷாம்புவும் கண்டிஷ்னரும் தேவையே இல்லை. ஏன்னா இதில் இருக்கிற அரப்பு ஷேக்காகவே நமக்கு ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு போதும். இதோட ஃப்ராக்ரன்ஸுமே கம்ப்ளீட்டாக நேச்சுரலாக தான் இருக்கும். உங்களுக்கு வேணும்னா இதோட ஏதாவது எசென்ஷியல் ஆயில் கலந்து கூட நீங்கள் இதோட யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இதை வந்து பிளாக் டீயோட யூஸ் பண்ண பிடிக்கலைன்னா தயிர் இல்லைனா லெமன் ஜூஸ் இல்லைனா பிளெயின் வாட்டரில் கூட நீங்கள் கலந்து இதை அப்ளை பண்ணிக்கலாம். இன்றைக்கி AshBi சேனலில் ஷாம்பூஸ், கண்டிஷ்னர்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணாமல் ஹெர்பல் ஹேர் கேர் கிட் ப்ரிப்பேர் பண்ணுறது பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய கமெண்ட்ஸையும் என் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் AshBi சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். கீப் ஸ்மைலிங் அண்ட் டேக் கேர்.